நீங்கள் ஏதோ உங்கள் மேலே எதுவுமே தப்பு இல்லாத மாதிரியும் அந்த 40 பேரும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோதிக்கிட்டு செத்துறா மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. காவல்துறை சார்ந்தவங்கன்னா ரோபோவா, மிஷினா அவங்க, இல்லை இரும்பா? அவங்களும் மனுஷங்க தானே. அப்புறம் காவல்துறை நினச்சிருந்தாங்கன்னா தடுத்து இருக்கலாம். இவங்கெல்லாம் தருதலைங்க, புரியுதுங்களா? விஜய் ஒரு பக்கம் குடும்பம் கிடையாது, இவனுக்கும் குடும்பம் கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இந்த வீட்டில் தொடக்கத்தில் இந்த குப்பையை பெருக்கி ஒரு ஓரமாக மூலையில் தள்ளுவீங்கல்ல, அப்படி தள்ளி வச்சிருக்கவங்கள. சார் ஜனநாயகன் படமே பேரை மாற்றுறதாக தான் ஒரு தகவல் இருக்குது. அதை பேர் மாற்ற போகிறாங்க. ஆமாம், பிணநாயகன் மாற்றணும். அதை ரெண்டுமே இல்லை. நான் பாடமும் கற்றுக்க மாட்டேன், நான் அனுபவசாலிகளே நான் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் இப்படி தான் நடுவில் நின்று சந்திச்சிருக்கிற அளவுக்கு அப்படி தான் ஆகும். இங்கே இருக்கிற வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு பல வீடுகள் இருக்குது, உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுறீங்க. இரட்டை அர்த்தம். ஆமாம், இரட்டை அர்த்தம் தான். நான் சொல்கிறது ஒரே அர்த்தம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுது? ஏற்று வரைக்கும் டிவிக்கே இன்னைக்கு நான் தாவேக்கா இல்லை, நான் தாவேக்கா இல்லைன்றான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நிலைமை. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சியில உட்கட்சி பூசல் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா வந்து உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது கட்சி மாதிரி இருந்தா பரவாயில்ல சார். இது கட்சி வந்து கடை மாதிரி இருக்கு, கம்பெனி மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த பெரிய இந்த மெர்ச்சன்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஹோல்சேல் கடைகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கடை தான் தவிர கம்பெனி கூட. கம்பெனினா உங்களுக்கு தெரியும், நிறைய விதிகள் நிறைய இருக்கும். லேபர்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் லா மெயின்டைன் பண்ணணும், வந்து இப்போ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரிக்கான வந்து ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய இருக்குல்ல. ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனினா வந்து கம்பெனி ஆக்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு கடை, அவ்வளோதான். இந்த ஒரு பெரிய கடைன்னு சொல்லலாம். இருக்கிறத கொஞ்சம் பெரிய கடை, நிறைய வந்து ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கடை, அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். தவிர இது கடை. ஸோ கடை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் கலாவில் உட்காருதுன்ற சண்டை வரும், கலாவில் இருக்க காசு என்றது யாருன்னு சண்டை வரும், பொட்டம் கட்டுறது நீ யாருன்றது வரும், பில் போடுறது யாரு, இந்த மாதிரி வந்து கடையில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் இல்லையா? இப்போ அதான் நடக்குது அங்கே. இது 40 பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க சார். நம்ம ஒரு ஆள் விட்டுறக்கூடாதுல்ல, அந்த ஒரு உயிர் தானே. 41 பேர் வந்து அதில் 10 பேர் குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முழுசாக ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு, தவறு எங்கள் சைட்லேயும் நடந்திருக்கு, எங்கள் சைட்லேயுன்றத விட எங்கள் சைடில் தான் நடந்திருக்கு தவறு. நாங்கள் காலதாமதமாக போனதுனால தான் அங்கே வந்து பிரச்சனையே வந்து வெடிச்சிடுச்சு. இதுக்கு வந்து நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தை பற்றி நீங்கள் பேசினா பரவாயில்ல. நீங்கள் ஏதோ உங்கள் மேலே எதுவுமே தப்பு இல்லாத மாதிரியும் அந்த 40 பேரும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மோதிக்கிட்டு செத்துறா மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. இதில் சிஎம் சட்டை வேற என்ன கைது பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு தற்கொலைன்றது இதுதான் சார். வடிவேலாவது சொல்லுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடிவேலாம் சொல்லுவான், எல்லாரையும் கைது பண்ணும்போது பார்த்தா ஐயா நானும் ரவுடின்னுவான், என்னையும் ஏற்றுக்க வேண்டான்மா. இவன் என்ன சொல்கிறான், வித்தியாசமாக சொல்கிறான்னு கேட்டால் அவங்களாம் இறக்கி விடு, அவங்களாம் அப்பாவிங்க, அவங்கள இறக்கி விட்டுரு, என்னை வந்து பிடிச்சிட்டு போ, அவ்வளோதான் வித்தியாசம். வடிவேல் காமெடிக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. என்னமோ இந்த சம்பவத்துக்கு தமிழக அரசு தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாரு சார். நான் தான் ஒரே விஷயம் சொல்கிறேன் சார். நீங்கள் போகிற போகில் எல்லாரையும் நம்ம சந்தேகப்படலாம் சார். இந்த சம்பவத்தில் என்னன்னா இருக்கிற அத்தனை கட்சி, கரூரில் இருக்கிற அத்தனை கட்சியும் சொல்லலாம், அத்தனை அமைப்பும் சொல்லலாம். அதுக்கு எதுவுமே நம்ம ஆதாரம் கிடையாதுல்ல. நீங்கள் திமுக தான் சதி பண்ணிச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் அதிமுக தான் சதி பண்ணிச்சுன்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் சொல்லலாம் பிஜேபி தான் சதி பண்ணிச்சு, அண்ணாமலை தான் சதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆளாளுக்கு ஒரு கற்பனையாக சொல்லலாம், இவர் தான் சதி அவர் தான் சதி. உள்ளூரில் இருக்கிற 10 நிமிஷம் இந்த செந்தில் பாலாஜி நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, உள்ளூரில் இருக்க வந்து செந்தில் பாலாஜி மேலே சந்தேகப்படுறீங்க நீங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியூருக்கு போன வந்து அண்ணாமலை மேலே சந்தேகப்பட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அது சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாமல் இப்படி அப்படின்னு பேசணும்னா நமக்கும் வந்து படிக்காத முட்டாள்களுக்கு என்ன படிச்சிருக்கோன்னா நம்ம பகுத்தறிவை நம்ம யோசிக்கணும்ல, இது எப்படிங்க நடந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல சதி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க சார், பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி இது யார் பொறுப்பு? எப்படியும் அரசு மீது தானே வருவாங்க. இப்போவே காவல்துறை மேலே தானே சொல்கிறீங்க எல்லாரும். காவல்துறை நினச்சிருந்தாக்கா எப்படி இவங்க வந்து ரோபோவாங்க? காவல்துறை சார்ந்தவங்கன்னா ரோபோவா, மிஷினா அவங்க, இல்லை இரும்பா? அவங்களும் மனுஷங்க தானே. அப்புறம் காவல்துறை நினச்சிருந்தாங்கன்னா தடுத்து இருக்கலாம். எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாலும் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க லட்டி சார்ஜும் பண்ண முடியாது, துப்பாக்கி சூடும் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் ஆர்டர்ஸ் வேணும், அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? லட்டி வச்சாலும் அடிக்க முடியாது. லட்டி வச்சு அடிச்சா என்ன சொல்லுவீங்க? அது இன்னும் வருஷம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா தொண்டர்கள்லாம் வந்து அடிச்சு காயப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலிவான ஒரு அரசியலை நீங்கள் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னா ஒரு மலிவான அரசியல் முன்வைக்கிறான். அப்போ என்னதான் பண்ண முடியும்? போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அவங்க இருக்கிற வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வச்சு தான் தடுக்க முடியும். அதாண்டி நீங்கள் வந்து தள்ளிட்டு போய் டிரான்ஸ்ஃபார் மேலே ஏறினாக்க உங்கள் பின்னாடி ஏற முடியும். இதெல்லாம் வந்து இங்கே முழுக்க முழுக்க தன் தொண்டர்கள்கிட்ட வந்து கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தர் குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுல்ல, என்ன கேட்டால் தகுதி கிடையாது, விஜய்க்கு தகுதி கிடையாது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், ஆனால் அந்த மக்கள்கிட்ட அவங்க தான் இருக்கிறாங்க, நீங்கள் இல்லை. சரி நீங்கள் வேணாம்ப்பா அதிமுக இருக்கா, இல்லை, மற்ற கட்சிகள் இருக்கா, இல்லை, எல்லாம் போய் பார்த்துட்டு விசாரிச்சு போகிறாங்கன்னு தவிர அரசு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கொடுத்துருக்கு. அதை தாண்டி வந்து யாரும் எதுவும் தரல. 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. 20 லட்சம் இவர் கொடுக்கலாம் சார், 1 கோடியே கொடுக்கலாமேன்ற நான். 1 கோடி கொடுக்கலாமே, பட் அந்த அளவுக்கு பணம் ஏன் சார்? 200 கோடி சம்பளம் வருது சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க. 200 கோடி சம்பளம் வருது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை காசு 20 லட்சம் பிச்சை காசு. இது சொல்லுங்க, இது பிச்சை காசு 20 லட்சம் ரூபாய். நீங்கள் எவ்வளோ பெரிய 200 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல? அதுவும் ஆதவர்ஜனா யாரு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாட்டரி சீட்டில் அடிச்ச பணமே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் மருமக, அவர் குடும்பமே இவரை கண்டுக்காத மாதிரி தானே சார். எல்லாம் அப்படிதான் சார். இவங்க யார் சார் குடும்பம்? எப்படி சார் இவங்க குடும்பம் இவங்களோட இருக்கும்? இவங்கெல்லாம் தருதலைங்க, புரியுதுங்களா? விஜய் ஒரு பக்கம் குடும்பம் கிடையாது, இவனுக்கு குடும்பம் கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இந்த வீட்டில் தொடக்கத்தில் இந்த குப்பையை பெருக்கி ஒரு ஓரமாக மூலையில் தள்ளுவீங்கல்ல, அப்படி தள்ளி வச்சிருக்கு இவங்கள. இவங்க ஒழுங்காக இருந்தால் ஏன் சார் பொண்டாட்டிங்க விட்டுட்டு போகிறாங்க? இவங்களே ஒழுங்கு இல்லைன்ற நான், இது உண்மை இது. ஸோ அதனால இப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள, கட்சிக்குள்ள இருக்கட்டா. இதுக்கு மேலே அவங்க ஒருத்தன் யாரு, பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்து விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம்னு இருக்கிறவன் யாரு? யாராவது இருப்பானா சார்? மாதிரி ஒன்று குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு அவுட் ஹவுஸ்ல போட்டாது குடும்பத்தோடு இருப்பான். பாண்டிச்சேரியில் குடும்பத்தை விட்டுட்டு ஆதார் கார்டை இங்கே மாற்றிக்கிட்டு, எங்க தமிழ்நாட்டு அட்ரஸ்க்கு ஆதார் கார்டை மாற்றிக்கிட்டு, அப்போ அங்கே பிறந்தவர் இங்கே ஆதார் கார்டை அட்ரஸை மாற்றிக்கிட்டு இங்கே இருக்கிறான். இவன் மட்டும் குடும்பம் அங்கே இருக்கு. எங்கே இருக்கு? புதுச்சேரியில் இருக்கு குடும்பம். இவன் எப்படி பட்டவனா இருப்பான் பாருங்க. இவனுங்களே பொண்டாட்டி வந்து விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அனாமத்தா இருக்கானுங்க. இவங்களை வந்து வழிநடத்துற யாருன்னு கேட்டால் விஜய் வழிநடத்துற யாரு கேட்டால் புசியன். அவன் என்னன்னு கேட்டால் குடும்பத்தையே விட்டுட்டு ஆதார் கார்டு விட்டு வந்து அட்ரஸை மாற்றின்னு இங்கே இருக்கிறான். இதெல்லாம் விளங்குமா? ஆனா புதுச்சேரியை சேர்ந்தவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து நான் இன்னைக்கு தான் சார் நீங்க சொல்றீங்க, நான் என்னைக்கோ சொல்லிட்டேன். இந்த மண்ணுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. புதுச்சேரியில் இருக்கணும், இங்க என்ன வேலை சார்? இப்போ ரங்கசாமி வந்து தமிழ்நாடு அரசு பாலிடிக்ஸை பேச முடியுமா சார்? ரங்கசாமி பேச முடியாது. இவன் முழுக்க வந்து அங்க உள்ள அந்த மாநிலத்தை சார்ந்தவன். பிறப்பு எல்லாம் யூனியன் டெரிட்டரிக்கு எல்லாமே அங்கதான். குடும்பம், சொத்து, பத்து எல்லாமே அங்கதான். இவனுக்கு இங்க என்ன வேலை? இங்க விஜய்க்கு வந்து முறவாசல் செய்ய வந்துட்டு, முறவாசல் மட்டும் இல்லை சார், எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான். மாமா வேலையிலேருந்து எல்லாமே அவன் தான் பார்க்குறான். யாரு? புஷியானந்த் தான் பார்க்குறான். எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான். விஜய் குடும்பத்துக்காக தண்ணியே தியாகம் குடும்பத்துக்காக கிடையாது. விஜய் குடும்பத்துக்காக கிடையாது. விஜய்க்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பிரித்து விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் தனித்தனியாகிட்டு இப்போ அவனை பாருங்க எந்த நிலைமை கொண்டாந்து விட்டான் பாருங்க. இது அதான் ஒரு படத்தை வடிவல் சொல்ல உன்னை நம்புறதுக்கு என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பற்றியா? அந்த மாதிரி இப்போ வந்து விஜய் அதான் சொல்லணும். அடுத்த வருஷம் நான் கேட்டேன்னா உன்னை நான் நம்புறதுக்கு என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அந்த மாதிரி இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு சார். ஜனநாயகன் படமே பேரை மாத்துறதாக தான் ஒரு தகவல் இருக்கு. அதை பேர் மாற்ற போறாங்க. ஆமா, பிணநாயகன் மாற்றணும். அதை அப்படிதான் சார் இருக்கு பேசுறது. நான் ரொம்ப சீரியஸா தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜனநாயகன் பேரை மாற்றி பிணநாயகன் வைக்கணும் அடுத்த கட்டம், அவ்வளோதான். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சித்தார்த், நல்லா புரிஞ்சுங்க. அடிப்படையில் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் தகுதியை வளர்த்துக்காமல் ஆசைப்படக்கூடாது சார். எதுக்குமே ஆசைப்படக்கூடாது சார். நீங்கள் உண்மை தானே சார்? நீங்கள் வந்து ஒரு தொழிலில் நீங்கள் முன்னேறணும்னு சொன்னால் அடிப்படையில் அந்த தொழிலை பற்றி நீங்கள் வந்து அடிப்படை பாடங்கள் கற்றால் தான் முடியும். தொழிலில் அனுபவம் இருந்தால் தான் முடியும். பாடங்களை கற்றுக்கணும். அந்த பாடங்கள் கற்றுக்கிட்டால் கூட அனுபவசாலி கூட இருக்கணும். ரெண்டுமே இல்லை, நான் பாடமும் கற்றுக்க மாட்டேன், நான் அனுபவசாலிகளை நான் வந்து பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் இப்படி தான் நடுவில் நின்று சந்திச்சிருக்கிற அளவுக்கு அப்படி தான் ஆகும். அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எஃப்ஐஆர் மொத்த பேரும் பீஸ் ஆகிட்டானுங்க. இந்த ஒரு சம்பவத்தில் ஒரு எஃப்ஐஆர் தான், ஒரே எஃப்ஐஆர் தான், பீஸ் ஆகிட்டாங்க. மூளைக்கு போயிட்டானுங்க. கேஸ் வாங்க முடியாது நினைச்சு. ஆமாம், இந்த சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே அவன் ஏன் சார் தலைமுறை ஆகணும்? எஃப்ஐஆர் போடுறது நேராக போய் சரண்டர் ஆகிடுங்க. என்ன ஆகிடுப்போது? அதனால என்ன ஒரு 5 வருஷமா உள்ள இருக்க போறீங்க நீங்க? ஆதவர்ஜன தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆனா ஆதவர்ஜன இன்னைக்கு காலையில கூட செய்தியாளர்களை பார்த்து வாங்க உள்ள சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அது காலையில சரிங்களா? அது போனது வேற போலீஸ் உங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் கொடுங்க, அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாநாட்டோட ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் போய் கேட்டிருக்கிறாங்க.
அது வந்து அதுக்கு போனது. இப்போ போன போலீஸ் வந்து வேற போலீஸ். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின அந்த வழக்கில் காலையில் போனது வந்து கரூர் போலீஸ். அந்த ஃபுட்டேஜெல்லாம் கேட்டு அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்கள் எடுத்திருந்த அந்த வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் கொடுங்கன்னு போயிருக்காங்க. அது கரூர் போலீஸ். இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசின அந்த அந்த ட்விட்டு போட்டார் இல்லையா, புரட்சி வெடிக்கும், அது ஆட்சி அகற்றுவோம், ஆட்சி அகற்றிடும், புரட்சி வெடிக்கும், புடலங்காய் வெடிக்கணும்ல, அந்த போலீஸ் வந்து இப்போ காலைல இப்போ போயிருக்காங்க சுற்றி தேசிய. ஆமாம், தப்பு இல்லை சார். நீங்கள் எப்படி போகிற போக்கில் சொல்லிட முடியாதுல்ல. போகிற போக்கில் வந்து நேபாள் மாதிரி ஆகிடும், இலங்கை மாதிரி ஆகிடும்லாம் சொன்னால் என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா நீங்கள்? புரட்சினா உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? முதல்ல அதையாவது சொல்லுங்க. நீங்கள் புரட்சினா என்னதான் சொல்லுங்க. புரட்சினா உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதையாவது சொல்லுங்க. புரட்சினா வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது சார். புரட்சினா மாற்றம் சார். புரட்டுறது, ஏற்கனவே உள்ளதை அப்படியே புரட்டுறது, மாற்றம். அப்படியே இருக்கிற பொசிஷனை அப்படியே அப்செட் ஆக்குறது, அப்படியே தலைகீழ மாற்றுறது, அப்படியே புதுசாக மாற்றுறது. அப்படியே நீங்கள் என்ன கிழிக்க போறீங்க? நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். அதான் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி தானே நீங்கள் உருட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னத்தை மாற்றத்துக்கான வந்து ஒரு அமைப்பாவோ ஒரு இயக்கமாவோ ஒரு கட்சியாவோ நீங்கள் கொண்டு வரவே இல்லையே. என்ன மாற்றுனீங்க சொல்லு பார்க்கலாம். வேணா சொல்லலாம், நான் கதாநாயகி வேணா மாற்றுறீங்க, அதான் சினிமாவில் மாற்றுறீங்க, அவ்வளோதான். என்ன மாற்றிட்டீங்க? என்ன மாற்ற ஐடியா இருக்குது உங்களுக்கு? எதுவுமே இல்லை. எந்த திட்டமும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது, எந்த லட்சியம். ஆனால் அரசியல் கட்சி ஆயிடணும், சிஎம் ஆயிடணும். இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிற என்னன்னு கேட்டால் என்ன, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த நிமிஷம் என்னெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும். இருக்கிற மக்களை வந்து சாகடிச்சிங்க. மக்கள் நல்லது செய்யணும்னு சொல்ல 40 பேர் 41 பேர் செத்தாங்க, அவ்வளோதானே. இப்போ அதனால அங்கே உட்கட்சியில் வந்து குழப்பங்கள் வந்து இருக்கு. ஏன்னா மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க, மாநில நிர்வாகிகள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் அறிக்கை விடும்போது என்ன சொல்றாரு கேட்டா, அவங்களெலாம் விட்டுருங்க, என்ன வேணால் கைது பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் சொல்றாரு. சிஎம் சார் அவங்கள விட்டுருங்க. இது கூட சினிமா வசனம் தான். சட்டம் அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. சிஎம் அவங்க வந்து உங்கள்கிட்ட உன்னை தேடி இருக்கிறாங்க, உன்னை எங்கே இருக்கிறான்ட்டு. உன்னை சட்டையே பண்ணுறதில்ல அவங்க, தான் உண்மை. சட்டம் தான் பண்ணுது உங்களை, அவங்க உன்னை சட்டை பண்ணவே இல்லை. அவங்களுடைய வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீயே தான் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுற. என்னன்னு நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் கேட்டேன், அவங்க உன்னை கண்டுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்களா வந்து ஒரு கன்சிடரே பண்ணலை, உன்னை ஒரு பொருட்டாவே தெரியல. இன்னும் 4 பேர் வந்து நீ தான் ஏற்பாடு பண்ணி தாங்க நான் அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து திமுகவுக்கு எதிரி யார் தெரியுமா? விஜய் தான் வந்து திமுக வந்து எதிரியை நினைக்குது. நேருக்கு நேர் போட்டி யார் தெரியுமா? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். விஜய்க்கு தான் நேரடி போட்டி இருக்குது. நீ ஒன்று பில்டப் பண்ண வைக்கிற. சினிமாவில் எப்படி பில்டப் பண்ணுறதோ அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டு காயின் கும்பல் மூலமாக நீ பண்ணுற. உன்னை அவங்க பொருட்டாவே நினைக்கவே இல்லை, உன்னை கணக்கிலே வைக்கவே இல்லை. சொல்லும் போதெல்லாம் திமுக பயந்துருச்சு, சொல்லியே இப்போ யார் பயந்துட்டு இருக்குது? திமுக களத்தில் இருக்கு. அந்த மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இருக்கிற வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீங்க. அந்த வீடே என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் எதுவும் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. நான் பனையூரை சொல்கிறீங்களா? பனையூர் வந்து இப்போ வந்து வேற ஒரு ஊர் வந்து பட்டினப்பாக்கம் போயிட்டீங்க. உங்களுக்கு பல வீடுகள் இருக்குது, உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுறீங்க. இரட்டை அர்த்தங்கள். ஆமாம், இரட்டை அர்த்தம் தான். நான் சொல்கிறது ஒரே அர்த்தம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? உங்களுக்கு பல வீடு இருக்குது சார். நீங்கள் அவங்க இருக்கிற ஒரே ஒரு வீடை வச்சுன்னு இருக்கணும்னா அவங்க கேட்டால் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. மாவட்ட செயலர் சொல்லிட்டேன். எந்த மாவட்ட செயலரும் இனிமேல் உன்னை மதிப்பான், அவனுக்கு ஆதரவும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் மனம் திருந்தி வெளியே போகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? மனம் திருந்தில சார், கட்சி வந்து பிளவாயிடும், அதாவது பிளாஸ்ட் ஆகிடும். அவ்வளோ சொன்னா பாருங்க, ஒரு பையன் பிளாஸ்ட் பண்ணிடுவா, அது பொறுக்கி அந்த மாதிரினா பிளாஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். கட்சி வந்து பிளாஸ்ட் ஆகுது. யாரும் வந்து பொருந்திருக்க மாட்டாங்க. என்னையா இது வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை, நம்ம நினைக்கே ஆகாது. ஆமா, பொம்பளைங்களாம் என்ன நினைப்பாங்க? யோ என்ன அது ஒரு கட்சி, நீ வேற இருக்குன்னு. அவங்க உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படி நினைப்பாங்கல்ல. உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்காமல் இந்த கட்சி காலி ஆகுது. அது என்ன கட்சி? திமுக. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், யோ நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மிஸ்ஸாவே பார்த்தவங்க. நீ உன்னால் ஒரு எஃப்ஐஆர் தாங்க முடியல. அவங்க வந்து மிஸ் ஆக்டை பார்த்தவங்க, அவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க. இவரே ஒரு எஃப்ஐஆர் தான், பீஸாக வரீங்க மூளைக்கு. அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. இப்போ இது அவன் சொல்கிறான், நான் தாவேக்கா இல்லை. நேற்று வரைக்கும் டிவிக்கே இன்னைக்கு நான் தாவேக்கா இல்லைன்றான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நிலைமை.
புதுக்கோட்டை வச்சு புதுப்பேட்டை படத்துல தனுஷ் சொல்லுவான்ல, சார் நான் சும்மாக்கு பிக்சருக்கு தான் சொல்லுவேன். அது மாதிரி சார் நான் அந்த கும்பல் இல்லை சார், அப்படிதான் நான் வந்து அந்த கும்பல் இல்லை சார், நான் அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ பாஜக வந்து இவங்களுக்கு ஒரு தூண்டில் போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன சார் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பலரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பெரும்பகுதி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பகுதி வந்து இளைஞர்கள் விஜய் கிட்ட இருக்கிறாங்க. அவனுக்கு எந்த காலத்திலும் இந்த தாமரை கட்சி வந்து இந்த பாஜக வந்து எந்த காலத்திலும் இந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியாது. எந்த மக்கள்கிட்ட? ஏழை எளிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் அவங்க ரீச் ஆக முடியாது. இவங்க லம்சமாக வச்சுருக்கிறான். யார்? விஜய். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மக்கள் நம்புறாங்கல்ல சரிமான்னு சொல்லிட்டு, இப்போ இதான் நான் சொல்லிட்டு அவனை பேக்கெட் பண்ண பார்ப்பாங்க, ஆக்குறாங்க. அதான் ஒன்று. ஓங்கி அடித்தா நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி அழுவீங்க? இப்போ ஓங்கி அடித்தா நீங்கள் என்ன அழுவீங்க சார்? நீங்கள் அம்மான்னு அழுவீங்கல்ல. அம்மான்றது உங்களை உருவாக்குறது. அம்மா அப்படி நானும் அப்படி தான். என்னை ஓங்கி அடித்தா இருக்குன்னா அம்மா அப்படின்னு, அம்மா வலிக்குது அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்த உடனே ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான், விழுந்த உடனே அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து பிஜேபி 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 டிவி கேட்டா நீ இல்லை இல்லை நான் பிஜேபி பிஜேபி பிஜேபி. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ உன்னுடைய சுயரூபம் என்னாச்சு? உன்னை உருவாக்கணும் கிட்ட நீ வந்து அடைக்கலம் போயிட்டல ஆட்டோமேட்டிக்கா. ஒரே ஒரு போயிட்டு சொல்றதை விட கோலாகல சீனிவாசன் வந்து சொல்றாரு பிஜேபிக்கு வந்தா விஜய்க்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்ன தெரியுது? அவனுங்களாம் ஆள் இல்லாமல் இருக்கிறானுங்க சார். இந்த கொக்கோ கோலா சீனிவாசன் தானே சொல்றீங்க? கோலாகலாவா கொக்கோ கோலாவா? கோலாகல ஏதோ ஒரு சீனிவாசன் சார், அதை விடுங்க சார், அதுவும் முக்கியம். இப்போ அவங்க மட்டும் சீனிவாசன் அவ்வளோதான். கொக்கோ கோலா சீனிவாசன் கோலாகல சீனிவாசன் தான். இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்தீங்களா, ஆள் இல்லாமல் இருந்தானுங்க சார். இது ஆள் இல்லாமல் இருந்தானுங்க. இவன் பார்த்தான் ஒரு கட்சியில் ஒன்று உருவாக்கி ஒரு கும்பல் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இதுதான். இதுக்கு தான் தலைவர் வந்து நான் செஞ்சாரு. யாரு தலைவர்? யாரு? விஜய். ரஜினி. இந்த தொல்லைக்கு தானே செஞ்சா. இவனு இந்த பக்கம் இந்த சங்கி கும்பல்லாம் நம்மளை இழுப்பானுங்க. ஒரு பக்கம் இவனுங்கிட்ட சித்திரத்தை அனுபவிக்கணும், ஒரு பக்கம் வந்து 2 திராவிட கட்சிகள் நம்மள வந்து அனுபவிக்கணும். இந்த தொல்லையே வேணாம், நான் வரலன்ட்டார். இது வரல. அதே நிலைமை தான் விஜய்க்கும் வரும். என்ன ஒரு 41 பேரை தியாகம் பண்ணிட்டோம். ஒரு 41 பேர் தியாகம் பண்ணி இவன் எப்படிப்பட்ட ஆளுன்றத நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க. யாரு? இந்த விஷயம் முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்மளை இப்படிதான் இழுத்துட்டு போவானுங்க. ஏன்னா இப்போ தொல்லை கொடுக்குறானுங்களா நம்மளை இழுக்கிறதுக்கு. இப்போ விஜய்க்கு நான் கேட்டீங்கன்னா நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் சார், நீங்க கட்சி தொடங்குங்க, நீங்க கட்சியை நடத்துங்க, நீங்க எப்படியாவது திமுகவை அடுத்த கலைக்கணும். யாரை வச்சு? விஜய் வச்சு கலைக்கணும். அதுதான் அவங்க அசைன்மெண்ட். அதுக்காக வந்தான், அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கிறான். இல்லைன்னா எப்படி சார் பிரிவு கொடுக்குறான் அவனுக்கு பாதுகாப்பு? பிரிவு பாதுகாப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ நீ பவுன்சர் தான் வச்சு சுத்துற. ஸோ இப்போ என்னாச்சுன்னா முழுக்க கிளியராக தெரிஞ்சிச்சு பிஜேபின்றது தெரிஞ்சிச்சு மக்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே இவன் வந்து கேட்டால் இங்கே இவனுக்கிட்ட இழுபறி அனுபவிக்கிறத விட ஒரு கட்டத்தில் வந்து கடையை மூடிடலாம் அப்படின்னு சொல்லி கடையை மூடுறோம். அவன் தான் நடக்கும்போது இந்த பிசியானந்துக்கிட்ட வச்சு நம்ம படம் முடியல, அவங்ககிட்டயே வந்து நம்ம படம் முடியல, அவனை கட்சியோட வெளியே தந்தா அவன் போய் ரகசியத்தெல்லாம் சொல்லுவான். இது நம்ம அத்தனை ரகசியத்தை அவன் வெளியெடுத்து விடுவான். அது ஒரு சிக்கல். இது அவனை வச்சு மழு கொடுக்க முடியல. இந்த தருதலைங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்குறான்னா இவனுக்கு பண்ணுற இந்த அணில் குஞ்சு கொடுக்குற தொல்லை வந்து மெயினாக போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் தள்ளுறதே இவனுக்கு தான் தள்ளுவானுங்க போல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவனுக்கு பண்ணுற சேட்டைகள் சின்ன பசங்க பண்ணுற சேட்டைகள் சொல்கிறேன். என்ன சொல்லுவானா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி மேலே கை வச்சுன்னா அவ்வளோதான் பிளாஸ்ட் பண்ணுறேன் சொல்கிறானே. இது பிளாஸ்ட் பண்ணுறேன் அது பண்ண என்னடா டே இன்னும் போகிற பிளாஸ்ட் பண்ணுவேன்னா எனக்கு பரோட்டா சொல்கிற மாதிரி சொல்கிறான் சால்ட்டா. சார் சினிமா எடுக்கிறதுக்கு ஒன்றும் சார் சினிமாக்கு இந்த கதை எழுதுறவங்களா இருக்காங்கல்ல அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னன்னா விஜய் வந்து அரசியலில் வந்து அன்ஃபிட்ன்றதை உணர ஆரம்பிச்சார். நம்ம அரசியலில் வந்து நம்ம அன்ஃபிட்டு, நம்மளால முடியாது. மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும் சார் சித்தார்த். அரசியல் தான் கண்டிப்பாக சாதாரணம் கிடையாது. இவனும் ஈஸியாக நினைச்சாங்க. மிகப்பெரிய உழைப்பு தரணும். ஒரு சாதாரண ஒரு தொழிற்சங்கம் வந்து நம்ம தொடங்குறோம், தொழிலாளர்களுக்காக தொடங்குறோம். அதில் எவ்வளோ வேலைகள் இருக்குன்றது எனக்கு நான் உழைச்சி தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கரமான வேலைலாம் இருக்குது, சாதாரண வேலைலாம் கிடையாது. ஒரு அமைப்பு ஒரு இயக்கம்னா சும்மா கிடையாது. கட்டுக்கோப்பு கட்சியில் வந்து பெரிய ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சியை தொடங்குறீங்கன்னா வெறும் யூகா அமைப்பாளர் ஒருத்தர் மட்டும் வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறத மட்டும் கேட்டு டான்ஸ் ஆனால் இப்படி தான் நடக்கும். அவன் ஒரு மிஷின் மாதிரி போட்டு கொடுப்பான் பிளானை. இப்போ பண்ணினா இது அப்போ பண்ணினா அது அப்போ பண்ணினான்னுவான். எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் தெரியும் கஷ்டம். இப்போ நடைமுறையில் என்ன சிக்கலாயிடுச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ எல்லாம் அவன் சொல்கிறான் அவர் தான் வந்து இந்த பிளான் போட்டு கொடுத்தாரு, இவர் ஒரு பிளான் போட்டு. ஒரே கட்சிக்கு எத்தனை வியூக அமைப்பாளரா உங்களுக்கு?
இப்போ வியூக அமைப்பாளரா யாருக்கு விஜய்க்கு வேலை செஞ்சாங்க? ஜான் ஆரோக்கியசாமி தானே ஆதவர்ஜுனா அந்த நிழல் மாதிரி இருந்து செயல்பட்டது வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அவங்களுக்குள்ள இப்ப முட்டல் மோதல் நல்லா தெரியும். ஏன்னா யாருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் வந்து ஆதவர்ஜுனாக்கும் ரெண்டு பேரும் கிளாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு கேட்டா ஆதவர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்துக்குமே வந்து அங்க ஜட்டி துவைக்கிற பிரச்சனை இருக்கு. அமைதிப்படுகிற ஜட்டியில வந்து நான் தான் துவைப்பேன் நீ தான் துவைப்பேன் சண்டை வரும் பாருங்க. அந்த மாதிரி சண்டை இருக்கு ஆதவர்ஜுனாவுக்கும் புசி ஆனந்துக்கும். சரிங்களா? ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அப்படி கேப் கிடைச்சுன்னா டக்குன்னு ஜான் ஓடி இது துவைக்கிறதுல அவன் ஆர்வமா இருக்கிறான். ஸோ இப்படி ஜட்டி துவைக்கிற பிரச்சனை இதோட டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்துருக்கான். எது கேட்டினா என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூய்மையாக துவைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்ராஜ்னு சொல்லிட்டு வந்துருக்கான். அருள்ராஜ் ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்துருக்கான். இப்படி இவங்களுக்குள்ள இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கிடைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரே ஒருத்தர் துவைக்கிறேன். யாரு? ராஜ்மோகன். கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா நான் துவைச்சிடறேன் அந்த ஜட்டியை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இப்படி அங்கே முழுக்க ஜட்டி துவைக்கிற சண்டை தான் நடக்குது. அது எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜட்டியை கீழ்ஸ்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த ஜட்டியை வந்து டோட்டலாக கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு ஜட்டி இல்லாமல் இருக்காப்புல. இதுதான் உண்மை. ஆளாளுக்கு நான் துவைக்கிறேன் நீ துவைக்கிறேன் நான் துவைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்டியை வந்து கிழிச்சிட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல செய்தி வரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஒரு இனிப்பான செய்தி இனிமையான செய்தின்னா என்னன்னா என்ன செய்தி? அது தாவேக்கா இழுத்து மூடப்பட்டது கலைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதுதான் அன்னைக்கு தான் தமிழர்களுக்கு உண்மையான திருநாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா கலைக்கப்படும் நாள் தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.